சார் பாவத்தை விட்டுட்டார் இல்ல சார், பாவத்துக்கு செத்துட்டார் சார் என்கிற வாழ்க்கை கிருபை உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுது. முதலாவது பாவம்னா என்ன நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா விடுதலை என்னன்னு தெரிய முடியும். பைபிள் முழுவதும் பாவத்தை வியாதி என்றே சொல்லுகிறது. முதல்ல புரிஞ்சுக்கங்க. பாவத்தை பைபிள் என்னதான் சொல்லுது? எல்லாம் சத்தமா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. வியாதி. பாவத்தை என்ன சொல்லுது? வியாதின்னு சொல்லுது. பாவத்தை குற்றம்னு பைபிள் பேசல, அது ஒரு வியாதின்னு சொல்லுது. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சபை ஜனங்களை ஈஸியா டெலிவர் பண்ணலாம். இன்னைக்கு எத்தனை பிரசங்கிகள் பாவத்துக்கு தண்டனையை பேசுகிறவர்கள், பாவம் ஒரு வியாதின்னு எத்தனை பேருக்கு தெரியும்? பைபிள் சொல்லுதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? வியாதின்னு சொன்னா வியாதிக்காரன்ட்ட ஜோம் பண்ணிட்டு சுகம் ஆகலன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? கவலைப்படாத, சுகம் ஆயிரும் சொல்லுவியா? ஏன்னா அது வியாதி. அதான் பைபிள் வசனம் சொல்லுது, நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவத்துக்கு செத்துறணுமா? எப்படி? அதாவது பாவ உணர்வே உங்களுக்கு வரலாம். இப்படி ஒரு வாழ்க்கை இந்த பூமியில நீங்க வாழ முடியும். பைபிள் கிளியரா ப்ராமிஸ் பண்ணுது. சார் பாவத்தை விட்டுட்டார் இல்ல சார், பாவத்துக்கு செத்துட்டார் சார் என்கிற வாழ்க்கை கிருபை உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுது. எந்த பிரமாண பிரசங்கி ப்ராமிஸ் பண்ணுவானா? கிருபை ப்ராமிஸ் பண்ணுது. நீ பாவத்துக்கு செத்துருவையா, அந்த உணர்ச்சியே வராது. ஒரு சீசன் என்ன வயசாகி போச்சாடான்ற ஃபீலே உங்க கேள்வி வர அளவுக்கு அது வேலை பார்க்குமா? நீங்கள் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பாவத்துக்கு செத்துட்டான்னு உடனே சில செத்த மாதிரியே இருப்பாங்க பாருங்க. அப்படி செத்த மாதிரியே போயிட்டு இருப்பாங்க. என்ன சார் அவர் பாவத்துக்கு செத்துட்டாரு? பாவத்துக்கு செத்த சகோதரி, ஆனா நீதிக்கு நீ பிழைக்கலையே. கை தட்டுங்க. டெரிக் பிரின்ஸ் சொல்றாரு, பாவத்துக்கு சாவது வாழ்க்கையின் ஒரு புறம், நீதிக்கு பிழைச்சிருக்கிறான். ஆமென். இந்த க்ரூசிஃபிக்ஷன் ரெண்டு எஃபெக்ட் உங்களுக்குள்ள தருது. ஒன்னு பைபிள் வசனம், லைஃப், பிரேயர், ஹோலினஸ், வந்து கேம்ப், அது இதுனா அப்படின்னு எந்திரிக்குது. இதுதான் நீதிக்கு பிழைக்கிறது. சினிமா, என்டர்டைன்மெண்ட், அது பாவனா அவ்வளோ தூரம் போகணுமா, இப்படி பண்ணணுமா, இதுக்கு இவ்வளோ செலவழிக்கணுமா அப்படின்னு யோசிச்சிட்டீங்கனாலே நீங்கள் பாவத்துக்கு செத்துட்டீங்க சாரே. கையை தட்டுங்க சாரே. புரியுதா? அப்போ ரெண்டு எஃபெக்ட் உங்களுக்கு. பாவத்துக்கு செத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் நம்மளால் வாழ முடியும். எப்போ தெரியுமா? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவோடு நீங்கள் இணைக்கப்படும் போது பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். சிலுவையிலே சுமந்தார். அவருடைய தழும்புகளால் அடி வாங்கின அந்த தழும்புகளால் நாம் எல்லோரும் பாவ வியாதியிலிருந்து சுகமானோம். கை தட்டுங்க.